ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க 1/2 கிலோ ரைஸ்க்கு சிக்கன் பிரியாணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவங்களுக்காகவும் பிக்னஸ்க்காகவும் இந்த வீடியோ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ இது சூடானதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பிரியாணிக்கு எப்போவுமே ஆயில் நெய்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் பிரியாணி நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ இப்போ சூடாகிடுச்சு. 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 2 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு கல்பாசி, அன்னாசி பூ இதெல்லாம் சேர்க்காதுங்க. பிரியாணியோட ஃப்ளேவரே அது மாற்றிடும். அடுத்ததாக 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 5 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இந்தளவு சேர்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே பிரியாணி ஒரு இன்க்ரீடியண்ட்டையுமே நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது. வதக்கி செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட் தனி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை கருக விட்டுறாமல் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 பச்சை மிளகா, 4 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா பழமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கலர் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா குழையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி இந்தளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணும்போது கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவு இன்றைக்கி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சிக்கன் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவு சிக்கன் க்ளீன் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கனாவது சேர்க்கணும். அப்போ தான் சோறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லி ரெண்டும் சேர்த்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். அப்படி சேர்த்திங்கன்னா அடிப்பிடிக்கும். நமக்கு குக்கராக இருந்தாலும் அடிப்பிடிக்கும். ஸோ இது மாதிரி சிக்கன் மேலே நீங்கள் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் சிக்கனில் இறங்கி சிக்கன் சாப்பிடும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்ல சிக்கன் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறது அப்படின்னு இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். முஸ்லீம் வீட்டில் இதே மாதிரி தான் பிரியாணி செய்வாங்க. பிரியாணி மசாலாவுமே இதே மாதிரி தான் இருக்கும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்டுமே அவங்க ஆட் பண்ண மாட்டாங்க. பிரியாணி மசாலா சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். நான் 1 லெமன் எடுத்து சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1 எலுமிச்சம்பழம் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆல்மோஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். மசாலாவில் ஆல்ரெடி 1 டம்ளர் தண்ணி இருக்கும். ஸோ 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இப்போ சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த தண்ணி பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போவே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அரிசி சேர்த்துக்கலாம். நான் இந்தியா கேட் பாஸ்மதி 2 டம்ளர் அளவு அரிசி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சிங்கன்னா தான் அந்த அரிசி நல்லா நீல நீளமாக வரும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம அரிசி சேர்த்தாச்சு. பாருங்கள் நம்ம சேர்த்த அரிசி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ குக் பண்ணிக்கோங்க. அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா பின்னி வரப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் குக்கர் க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக அந்த மாதிரி நெய் சேர்த்திங்கன்னா இந்த ரைஸ் வந்து நல்லா வாசமனமாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து விசில் வந்தாலும் சரி வராட்டையும் சரி அந்த 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைமிங் கணக்கு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். குக்கர் ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப நல்ல ஜூஸியாக வந்துருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும். இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா வரும். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுக்கு தால்ச்சா கூட வேணாம், வெறும் ரைத்தா ஒரு 65 இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச சிக்கன் பிரியாணி வந்து ப்ரெஷர் குக்கரில் எவ்வளோ ஈஸியாக செய்கிறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்த்தோம். பாருங்கள், ஒரு சோறு கூட அடி பிடிக்காமல் வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் குக்கும்பர் ஆனியன் சேர்த்து ஒரு ரைத்தா செஞ்சுருக்கேன். அதோட 65ஓட இன்றைக்கி நான் சர்வ் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய வேணும்னா மறக்காமல் நம்ம ஷாய்ஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ், எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.